Good morning, good morning, good morning. A very good morning. வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா, தெளிவா இருக்கா? ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, நம்ம ஃபர்ஸ்ட் அதை கரெக்ட் பண்ணிடலாம். அபிஷேக் குட் மார்னிங், காவ்யா குட் மார்னிங், எல்லாருக்கும் குட் மார்னிங். ஓகேவா? சுபஹரணி எல்லாருக்குமே குட் மார்னிங். யுவஸ்ரீ சுரேஷ், சரிடாமா. வாய்ஸ் இஸ் கிளியர் பக்கா. தர்பந்தா குட் மார்னிங். ஓகேடாமா. இப்போ ஆக்சுவலி வந்து வில் ஸ்டார்ட். ஓகேவா? ஐ நோ ஸ்டார்டிங் பை 7 o'clock மைட் பி a bit difficult. அதனால தான் வந்து நம்ம வந்து 7:30 ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா 7க்கு வந்தோம். ஓகேவா? ஒரு 4-5 days 7:30 கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம 7 o'clock வந்திருக்கோம். 7 o'clock கொஞ்சம் கொஞ்சமா ப்ராக்டிஸ் ஆயிடும். ஓகே, ஒரு 3-4 daysல அப்படியே இது கொஞ்சம் கொஞ்சமா செட் ஆயிடும். இனிஷியலி ரொம்ப கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கலாம். ஓகே, ஸோ டோன்ட் புல் ஆல் நைட்டர்ஸ். நைட்டு வந்து ரொம்ப நேரம் படிக்கிறது, 1 மணி நேரம் 1 மணி 2 மணி வரைக்கும் முடிச்சுட்டு இருக்கிறது ப்ளீஸ் அவாய்ட். அதர்வைஸ் இட் ஷுட் பி ஃபைன். மேக்ஸிமம் ஒரு 10:30 11 o'clockல தூங்க போயிட்டீங்கன்னா 6 o'clock 6:30 எழுந்திரிச்சிங்கன்னா கூட ஷுட் பி ஃபைன். சரியா? ஸோ வில் ப்ராக்டிஸ். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து ஒரு 7 o'clock வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஒரு 6:45 அது மாதிரி வில் ஸ்டார்ட். அப்போ நம்ம ஒரு 6:30 6:15 6:30 நீங்க எழுந்திங்கன்னா கூட அப்படியே லைட்டா ஃபேஸ் வாஷ் பண்ணி அந்த கிளாஸ்ல உட்காந்தா கூட உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஓகே, so this time we're going to start from 7 மேலாம். Actually we're going to start with chapter 2 as you can see, which is audit strategy, audit planning, audit program. ஓகேவா? இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து உங்களுக்கு ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த வேர்டெல்லாம் வந்து நீங்க நோட் பண்ணிக்கோங்க. வெயிட் அ செகண்ட். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் மீனிங் சொல்லிடுறேன். ஓகேவா? பிகாஸ் தோஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு எக்ஸ்பிளைன் யூ ஒன் கான்செப்ட். இந்த கான்செப்ட் வந்து ஏன் நான் இப்பயே சொல்லி கொடுக்குறேன்னா, இது வந்து 3rd 4th சாப்டர்ல படிச்சா கூட போதும் தான். பட் ஸ்டில் இப்பயே சொல்றோம்னா நிறைய இடத்துல இதோட மென்ஷன் பண்றது வந்து இது நிறைய வந்திருக்கு. அதனால இதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஹியர் அண்ட் தேர் சின்ன சின்ன எக்ஸ்பிளனேஷன்ஸ் தான் தேவைப்படும். அதுக்கப்புறம் டைரக்டா வில் டைவ் ஸ்ட்ரைட் இன்டு சாப்டர் நம்பர் 2. ஸோ ஆடிட் ரிஸ்க் அப்படின்னு ஒன்று இருக்கு. ரிஸ்க்னா என்ன? எது பிசினஸ், ஒரு பிசினஸ் செஞ்சா கூட இல்லை ஏதாவது ரிஸ்க் இருக்கும். ஓகேவா? ரிஸ்க் இல்லாம பிசினஸ் கிடையாது, ரிஸ்க் இல்லாம எதுவுமே கிடையாது. ஸோ ஆடிட் பொறுத்த அளவுலையுமே தெர் ஆர் ரிஸ்க். ஓகேவா? ஸோ வாட் இஸ் ஆடிட் ரிஸ்க் அப்படின்றத நம்ம படிக்க போறோம். இது வந்து யாரோட பர்செப்ஷன்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆடிட்டரோட பர்செப்ஷன்ல இருந்து தான் பார்க்கணும். ஓகேவா? ஆடிட் ரிஸ்க் அப்படிங்கறத அவங்க எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாங்கன்னா ஆடிட்டருடைய பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன நினைச்சுப்போம், ஐ டெல் யூ 2-3 திங்ஸ், அதுக்கப்புறமா நீங்க டிசைட் பண்ணுங்க. நம்பர் 1, உங்ககிட்ட நான் வந்து ஒரு ஹேண்ட்பேக் கொடுக்குறேன். அந்த ஹேண்ட்பேக் வந்து நல்லா இருக்கு. ஓகே, எந்த குறையுமே இல்லை, ஜிப்பு கரெக்டா இருக்கு, இன்னர் ஜிப்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கு, டிசைன்ஸ் பக்காவா இருக்கு, அதுக்கப்புறம் வந்து அதோட யூனோ அது பேர் என்ன, ஸ்லிங் கரெக்டா இருக்கு, ஹேண்டில் எல்லாமே பர்ஃபெக்ட், எவ்ரி திங் இஸ் பர்ஃபெக்ட். ஹியர் அண்ட் தேர் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டிசைன்ல வந்து இது ஒரு சின்ன பேட்டர்ன்ல ஒரு லைன் மாறி இருக்கலாம். அந்த மாதிரி தட் நம்ம அதை என்ன நினைச்சுப்போம், இட் இஸ் மிஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு நினைச்சுப்போம். கரெக்டா? இட் இஸ் அ மிஸ்டேட்மெண்ட். ஒரு சின்ன ஹியர் அண்ட் தேர் ஆர் சர்டன் மிஸ்டேக்ஸ் மாதிரி குட்டி குட்டி மிஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு நினைச்சுப்போம், விச் இஸ் நாட் மெட்டீரியல்னு நினைச்சுப்போம். கரெக்டா? ஸோ இஃப் யூ ஹேவ் மிஸ்டேட்மெண்ட்ஸ் பட் இட் இஸ் நாட் மெட்டீரியல், நம்ம என்ன பண்ணுவோம், அன்குவாலிஃபைட் ஒப்பீனியன் போயிடும். Which means essentially ஒரு ஹேண்ட்பேக் நம்ம கையில கொடுத்து if everything seems to be perfect except for here and there குட்டி குட்டி misstatements, will go for super opinion, good opinion, which is unqualified opinion. இதான் நம்ம பண்றது இல்லையா? ரெண்டாவது வந்து இதே ஹேண்ட்பேக்ல மேல ஜிப் ஒர்க் ஆகல, ஹேண்டில் இல்லை, ஏதோ ஒரு மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லும் போது ஹேண்டில் இல்லை பட் ஜிப் எல்லாம் கரெக்டா இருக்கு, எந்த ஓட்டையும் இல்லை, பணம்லாம் வச்சா கரெக்டா இருக்கும், பட் அதை ஹேண்டில் வச்சு தூக்க முடியாது, கையில தூக்கிக்கணும், அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்கு பட் இட் இஸ் நாட் பர்வேசிவ். என்டையர் ஹேண்ட்பேக் யூஸே பண்ண முடியாம தூக்கி போடுற அளவுக்கு இல்லை. அது ஹேண்ட்பேக் மாதிரி யூஸ் பண்ண முடியலனாலும் சும்மா பர்ஸ் மாதிரி இல்லை ஒரு பத்திரமா வந்து பணத்தை வைக்கிற ஒரு சின்ன மெஷின் வந்து ஏதோ ஒருத்துல வச்சுக்கலாம், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகும்னா இட் இஸ் மெட்டீரியலி மிஸ்டேட்டட் பட் நாட் பர்வேசிவ் அப்படின்னு இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா குவாலிஃபைட் ஒப்பீனியன் கொடுப்போம். குவாலிஃபைடு மாடிஃபைட், தட் இஸ் நம்ம என்ன பண்ணுவோம்னா குவாலிஃபைட் ஒப்பீனியன் சின்ன சின்ன ரிசர்வேஷன்ஸ் வச்சு எவ்ரி திங் இஸ் ஃபைன் எக்ஸப்ட் ஹேண்டில் அந்த மாதிரி சொல்லி கொடுப்போம். இப்ப ஹேண்டிலும் சரியில்லை, ஜிப்பு சரியில்லை, உள்ள எல்லாமே சொதப்பல் அப்படின்னா இட் இஸ் மெட்டீரியலி மிஸ்டேட்டட் ஆஸ் வெல் அஸ் பர்வேசிவ்.
மேம் இதான் நீங்க ஆல்ரெடி சொல்லி கொடுத்துட்டீங்கல்ல, ஏன் மறுபடியும் சொல்றீங்க அப்படின்னா, இப்பதான் நீங்க புதுசா படிக்கிறதுனால, ஆடிட் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க டீல் பண்றதுனால, நான் என்னதான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்திருந்தாலும் இமீடியட்டா நான் எடுத்து அன்குவாலிஃபைட் குவாலிஃபைட் அப்படின்னு சொல்லும் போது சில கொஞ்சம் ஜெர்க்காக வாய்ப்பு இருக்கு. அதனால ஒரு ஃபர்ஸ்ட் ஃபியூ கிளாஸஸ் வரைக்கும் நான் சில ரிவிஷன்ஸ் பண்ணிட்டே இருப்பேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து ரிவிஷன் ஸ்டாப் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ வென் இட் கம்ஸ் டு அன்மாடிஃபைட் ஒப்பீனியன், அப்புறம் குவாலிஃபைட் ஒப்பீனியன், அதுக்கப்புறம் வந்து அட்வர்ஸ் ஒப்பீனியன். இது வந்து 3 இருக்கு. இப்போ நான் சொல்றது நல்லா கவனிச்சுக்கோங்க. இது வந்து லைஃப் டைம்க்கு ஞாபகம் வச்சுக்கணும். நீங்களாம் ஆடிட்டர்ஸ், ஃபியூச்சர் ஆடிட்டர்ஸ், இதெல்லாம் லைஃப் டைம்க்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு ஆடிட்டர் வந்து ஒரு கம்பெனிக்கு போறாரு. போயிட்டு அங்கேருந்து வெளியில வரும்போது ஆடிட் ரிப்போர்ட் கொடுத்துட்டு வர்றாரு. அந்த ரிப்போர்ட்ல அவர் என்ன கொடுக்குறாரு அப்படின்னா, அன்மாடிஃபைட் ரிப்போர்ட் கொடுக்குறாரு. என்ன ரிப்போர்ட் கொடுக்குறாரு? அன்மாடிஃபைட் அண்ட் கிளீன் ரிப்போர்ட் கொடுக்குறாரு. அன்மாடிஃபைட் அண்ட் கிளீன் ரிப்போர்ட் கொடுக்குறாரு. ஸோ இன்னொரு கம்பெனிக்குள்ளேயும் போயிட்டு வராரு. அங்கேயும் வந்து அன்மாடிஃபைட் ரிப்போர்ட் கொடுக்குறாரு. அதே மாதிரி கிளீன் ரிப்போர்ட் கொடுக்குறாரு. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 இடத்துல கொடுக்குறாரு. ஓகேவா? பிகாஸ் ஹி இஸ் டீலிங் வித் 2 கம்பெனிஸ் அண்ட் 2 கம்பெனிஸ்க்குமே ஒரு கிளீன் ரிப்போர்ட் கொடுக்குறாரு. இப்போ இந்த கிளீன் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னு நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்படின்னு யாராவது உங்களை கேட்குறாங்கன்னா நீங்க என்ன நினைச்சுப்பீங்க? பிகாஸ் இந்த ஹேண்ட்பேக் மாதிரி சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, கிளீன் ரிப்போர்ட் அப்படின்னாலே ஒரு கம்பெனிக்குள்ள நம்ம போறோம், அங்க பாக்குறோம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் பக்காவா இருக்கு, அங்க ஒர்க்கிங்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கு, இட் இஸ் அ ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி, நல்ல கம்பெனி ரன் ஆகுது, நல்ல ஃபிளரிஷ் ஆகுது, ஸ்டார்ட் பண்ணி 5 இயர்ஸ் தான் ஆகுது, பட் நல்ல growth 20% ப்ராஃபிட் மார்ஜின் அப்படின்னு நினைக்கணுமா? இல்லைன்னா இப்படி இருந்தாலும் கிளீன் ரிப்போர்ட் கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனி ஸ்டார்ட் ஆகுது, ஸ்டார்ட் பண்றது 2020 ஸ்டார்ட் பண்றாங்க, ஒரு 5 இயர்ஸ் ஆகுது, பேன் இந்தியா லெவல்ல ஃபேமஸ் ஆயிடுறாங்க, இந்தியா ஃபுல்லா உங்களுக்கு வந்து பிரான்ச்சஸ் இருக்கு, அந்த மாதிரி ஸோ வாட் எவர் அந்த மாதிரி ஒரு பயங்கரமா அசுர வளர்ச்சி இருக்கக்கூடிய ஒரு ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு பாசிட்டிவ் தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு கம்பெனி நல்ல ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன் நியர் ஃபியூச்சர் ஆர் இந்த ஃபோர்சீபிள் ஃபியூச்சர் கூட இந்த கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும்? ஆப்வியஸ்லி ப்ராஃபிட்னு சொல்லியிருப்பாங்க. ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பிஎன்எல் அக்கௌண்ட்ல என்ன இருக்கும்? ப்ராஃபிட் தான் இருக்கும் பிஎன்எல் அக்கௌண்ட்ல. ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் நிறைய புது புது அசெட்ஸ் வாங்கியிருப்பாங்க. ஸோ இது மாதிரி ஒரு மாதிரி வந்து ஒரு ஃபிளரிஷிங்கான ஒரு கம்பெனி. ஸோ இந்த கம்பெனி நீங்க வெளியில பார்த்துட்டு வரீங்க. திஸ் இஸ் கம்பெனி நம்பர் 1. ஸோ இந்த கம்பெனி நம்பர் 1 பார்த்துட்டு நீங்க என்ன கொடுக்குறீங்கன்னா கிளீன் ரிப்போர்ட் அப்படின்னு கொடுத்துடுறீங்கப்பா. இதுல ஒண்ணுமே தப்பே கிடையாது. இது வந்து நார்மல், இது வந்து ஒரு சாதாரண ஹியூமன் பீயிங்க்கு நம்ம சாதாரணமா கிளாஸ் எடுத்துட்டா இந்த மாதிரி நான் சொல்லும் போது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். இது புரியறதுல பெரிய மேட்டரே கிடையாது. இப்ப கம்பெனி 2க்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போறேன். இது புரியுது, இட்ஸ் அ பிக் டீல், ஒரு பெரிய விஷயம் தான். இது கரெக்டா புரிஞ்சு நீங்க தெளிவா இருக்கீங்க அப்படின்னா எஸ் யூ குட் டு கோ அப்படின்னு அர்த்தம். சரியா? நல்லா கவனிச்சுக்கோங்க. கம்பெனி நம்பர் 2 அப்படிங்கிற கம்பெனிக்குள்ள போறாரு ஒரு ஆடிட்டர். உள்ள போறாரு. போன உடனே ஒரே லாஸா இருக்கு, கடந்த 2 வருஷமும் ஒரே லாஸ் மேக்கிங்கா இருக்கு. இவங்க தயாரிச்ச எந்த ஹேண்ட்பேக்ஸும் சேல் ஆக மாட்டேங்குது. பிகாஸ் மக்களோட டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்சஸ்க்கும் இவங்களோட ப்ராடக்ட்ஸ்க்கும் சம்மந்தமே இல்லை. குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கு, பட் ஸ்டில் சேல்ஸ் ஆர் வெரி புவர். அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஆடிட்டர் ஒரு லாஸ் மேக்கிங், இந்த கம்பெனி ஒரே லாஸா தான் மேக் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு இருந்தால், பிளஸ் ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனி உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும்? பிஎன்எல் அக்கௌண்ட்ல லாஸ் தான் காமிச்சிருக்கணும். கரெக்டா? ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல யா அங்க இங்க கொஞ்சம் கொஞ்சம் அசெட்ஸ் சேல் பண்ணிருப்பாங்க, டிஸ்போஸ் பண்ணிருப்பாங்க, கம்பெனி பெருசா சரியா ரன் ஆகல, நிறைய கடன் இன்னும் பாக்கி கட்டாம இருக்கு, ஓவர் டியூ டெட்ஸ் நிறைய இருக்கு, இன்னும் கலெக்ட் பண்ண வேண்டிய இன்கம் இன்னும் சரியா கலெக்ட் பண்ண முடியாம இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரே குளறுபடிகளோட இருக்கக்கூடிய ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், அதாவது நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த தெளிவு வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ. அதனால தான் நான் வந்து வாட் எவர் ஐ ஹவ் லேர்ன்ட் பை டீச்சிங் லைக் ஒரு 5-6 பேட்சஸ்க்கு நடத்தி எனக்கு என்ன தெளிவு கிடைச்சிருக்கோ அதை நான் உங்ககிட்ட வந்து நான் கரெக்டா நான் சொல்றேன். அதனால நீங்க அதை வந்து எவ்வளோ ஆழமா புரிஞ்சுக்க முடியுமோ அவ்வளோ ஆழமா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்படி ஒரு கம்பெனி நம்பர் 2க்கு போறாரு. இட்ஸ் லாஸ் மேக்கிங் கம்பெனி, ஒரு 2 வருஷமா சரியில்லை. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல அவங்க என்னன்னு சொல்லியிருக்காங்க? இந்த மாதிரி எங்களுக்கு 2 வருஷமா லாசஸ் இருக்கு, ஆமா இந்த வருஷமும் எங்களுக்கு சரியா போகல, பிசினஸ் ஹாஸ் நாட் கான் வெல், இந்த மாதிரிலாம் சுச்சுவேஷன்ஸ் இருக்கிறதுனால we are not able to go well with the company and all that. அதெல்லாம் போட்டிருக்காங்க, எல்லாமே போட்டிருக்காங்க. ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸே அழுது வடிது, ஐயோ நாங்க பாவம், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பிஎன்எல் அக்கௌண்ட்ல ஐயோ எங்களுக்கு லாஸ், அப்படிதான் சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்க வெளியில வரீங்க.
வந்துட்டு தட் இஸ் வெளில வரீங்க மீன்ஸ் ஆஸ் அன் ஆடிட்டர். இப்போ நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்போ நான் கேள்வி கேட்க போறேன். ஒரு ஆடிட்டர் ஒரு கம்பெனி நம்பர் 2க்குள்ள போயிட்டு இட்ஸ் ஆல் லாஸ் மேக்கிங், இட்ஸ் ஆல் நாட் கோயிங் ஸ்மூத், பெருசா நல்லாவே இல்லை இந்த கம்பெனி, ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்கு அப்படின்னு அவர் ஃபீல் ஆகுது. ஓகே, த கம்பெனி இஸ் நாட் கோயிங் வெல் அப்படின்னு அவருக்கு தெரியுது. ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எடுத்து பார்க்குறாரு. ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் ஆல்சோ சேயிங் தட் த கம்பெனி இஸ் மேக்கிங் லாஸ், த சிச்சுவேஷன் இஸ் நாட் குட், ஃபியூச்சர் இஸ் வெரி பிளீக், அந்த அளவுக்கு அப்படி பிரகாசமா இல்லை, இதெல்லாம் அவர் பார்க்குறாரு. ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் ஆல்சோ சேயிங் தட் யா இட்ஸ் லாஸ் மேக்கிங் அப்படின்னு சொல்றது. இப்போ நீங்க சொல்லுங்க, ஒரு ஆடிட்டர் வெளியில வரும் பொழுது கிளீன் ரிப்போர்ட் கொடுக்கணுமா, இல்ல நோ 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 குவாலிஃபைட் ரிப்போர்ட் தான், the company is not performing well, என்ன கம்பெனி லாஸ் மேக்கிங் கம்பெனியா இருக்கு, இதுக்கு எப்படி நான் கிளீன் ரிப்போர்ட் கொடுக்கறது அப்படி சொல்லணுமா, இல்ல 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 கிளீன் ரிப்போர்ட் தான் கொடுக்கணுமா? இதை மட்டும் நீங்க எனக்கு சொல்லுங்க சாட்ல. கம் ஆன். Everybody, I want everybody to answer here. Clean, we are giving only opinion on the base of financial statement. Super Rishi, sama, super clean report, super Safina, sama clean report தான். அதுக்கப்புறம் யுவஸ்ரீ unqualified opinion, okay. Clean report, clean report, clean report. Anjushri, clean report. Everybody else, எத்தனை பேர் இருக்கீங்க எல்லாருமே சொல்லணுமே. Make it fast. ஓகே சூப்பர், கிளீன் ரிப்போர்ட், இதுதான் எனக்கு வேணும், இந்த தெளிவு தான் வேணும். ஓகேவா? ஏன்னா நம்ம வந்து ஒரு கம்பெனிக்கு போறோம், அந்த கம்பெனி ப்ராஃபிட்டபிளா இருந்துச்சுன்னா அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் நாங்க ப்ராஃபிட்டபிள் சொல்லணும். அப்பவும் ஆடிட்டர் என்ன பண்ணுவாரு, ஓகேப்பா உள்ளது உள்ளபடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளீன் ரிப்போர்ட் கொடுத்துட்டு போயிடுவார். ஒரு கம்பெனி லாஸ் மேக்கிங்கா இருந்தாலும் அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணணும், ஆமாப்பா நாங்க லாஸ் மேக்கிங் பண்ணிட்டு இருக்கோம், தட் இஸ் மேக்கிங் லாசஸ், அதுக்கப்புறமா எங்களோட சிச்சுவேஷன் அந்த அளவுக்கு சரியில்லை, எங்களோடது வந்து ஒரு ஃபியூச்சர் வந்து அவ்வளோ கிளியரா இல்லை அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர, அதை விட்டுட்டு நம்மளோட ரிப்போர்ட் வந்து ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனினா சூப்பர் கம்பெனிப்பா அப்படின்னோ, இல்ல லாஸ் மேக்கிங் கம்பெனினா நான் வந்து குவாலிஃபைட் ரிப்போர்ட் தான் கொடுப்பேன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. பிகாஸ் நம்மளோட ஜாப் வந்து இந்த கம்பெனி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத வந்து நம்ம சொல்றதுக்கு இங்க வரல. we are not here to tell how the company is performing, we are here to tell whether the company is reflecting the true and fair position of the reality in the financial statements. Financial statements உண்மை நிலவரத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணுதா, இவ்வளவுதான் வேணும். அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு கம்பெனியோடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து இஃப் இட் இஸ் ரிஃப்ளெக்டிங் தி ட்ரூ அண்ட் ஃபேர் பிக்சர் நம்ம அங்க இடத்துல கிளீன் ரிப்போர்ட் கொடுத்துருவோம். ஈவன் இஃப் த கம்பெனி இஸ் லாஸ் மேக்கிங், கடந்த 5 வருஷமா லாஸ் மேக்கிங்கா இருந்தாலும், இனிமே இது விளங்காத ஒரு கம்பெனியா இருந்தாலும், அந்த விளங்காத கம்பெனி உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல நான் விளங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுச்சுன்னா நமக்கு அது போதும், அவ்வளவுதான், நம்ம கிளீன் ரிப்போர்ட் கொடுத்து வந்துடணும். ஓகேவா? இதுதான் நான் சொல்ல நினைச்ச ஃபர்ஸ்ட் விஷயம். இது எல்லாருக்குமே தெளிவா புரிஞ்சிருச்சு, அதனால வெரி ஹாப்பி. சப்போஸ் எனக்கு சாட்ல இன்னும் ஒரு 10 பேர் என்ன மெசேஜ் பண்ணாதவங்களுக்கு ஒரு டவுட் இருந்திருக்கலாம், மேம் ஒருவேளை அவங்க சரியா பர்ஃபார்ம் பண்ணலையே, நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கணும், ஒருவேளை நம்ம வந்து குவாலிஃபைட் ரிப்போர்ட் சொல்லிருக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லியிருக்க கூடாது. ஓகேவா? ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் லாஸ் மேக்கிங்னா நிஜத்துல லாஸ் மேக் பண்ணா லாஸ் மேக் பண்ணிருக்கோம்னு சொல்லணும். நிஜத்துல நீங்க வந்து ரிப்போர்ட் கார்டு மாதிரி, இன்னும் சொல்ல போனோம்னா ரிப்போர்ட் கார்டு மாதிரி உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். நீங்க ஃபெயிலா இருக்கீங்க எக்ஸாம்ல அப்படின்னா உங்களோட ரிப்போர்ட் கார்டுல என்னன்னு இருக்கணும், ஃபெயில் தான் இருக்கணும். நீங்க நிஜமாவே எக்ஸாம்ல பாஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல ரிப்போர்ட் கார்டுல என்ன இருக்கணும், பாஸ்ன்னு இருக்கணும். இப்போ நான் ரிப்போர்ட் கார்டை பார்ப்பேன், ரிப்போர்ட் கார்டுல ஃபெயிலுன்னு இருக்கு, நீங்க நிஜமா ஃபெயில் ஆயிருக்கீங்கன்னா நான் கிளீன் ரிப்போர்ட் கொடுப்பேன். இப்போ நான் ரிப்போர்ட் கார்டை பார்க்குறேன், பாஸ்ன்னு போட்டிருக்கேன், நீங்க நிஜமா பாஸ் ஆயிருந்தீங்கன்னா நான் கிளீன் ரிப்போர்ட் தான் கொடுப்பேன்.
சப்போஸ் நீங்க உண்மையில பாஸ் ஆயிருக்கீங்க, ஆனா பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல ஃபெயில்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கீங்க, ஆனா ரிப்போர்ட் கார்டுல ஃபெயில்னு இருக்கு. தட் இஸ் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல ஃபெயில்னு இருக்கு. இந்த இடத்துல நான் என்ன பண்ண முடியும்? ஐயோ, குவாலிஃபைட் ரிப்போர்ட் தான் நான் கொடுக்கணும். அதே மாதிரி உண்மையில நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்க, பட் ரிப்போர்ட் கார்டுல என்ன வந்திருக்கு? பாஸ்ன்னு வந்திருக்கு. இதுவுமே தப்பு தானே? பிகாஸ் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் நாட் ரிஃப்ளெக்டிங் தி ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ. உண்மை நிலவரத்தை சொல்லலையே. ட்ரூ அண்ட் ஃபேர் வியூனா என்ன? உண்மை நிலவரத்தை சொல்லணும். அது சொல்லலைன்னா இங்க நான் என்ன பண்ணுவேன்? குவாலிஃபைட் ரிப்போர்ட் தான் கொடுப்பேன். ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? அப்போ so when it comes to true and fair view reflection, you have to make sure if you pass, the report card has to show pass. If you fail, the report card has to show fail. இதான் உண்மை. புரியுதா? இப்ப இது வந்து பேசிக். இது ஃபர்ஸ்ட் லைன். இது புரிஞ்சிடுச்சா? எல்லாருக்கும் புரிஞ்சிடுச்சான்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் நான் மூவ் பண்ணிடுறேன். பிகாஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுலலாம் டவுட்டே வரக்கூடாது நமக்கு, அதனால கேட்கிறேன். ஓகேவா? இது வரைக்கும் எதாவது டவுட் இருக்கா? இருந்துச்சுன்னா சாட்ல எனக்கு உடனே சொல்லுங்க. மேம் இல்லை மேம், என்னால் சாட்ல கேட்க முடியலையே, ஆனால் லைட்டாக டவுட்டாக இருக்கே அப்படின்னா அப்படியே மைண்ட்லேயே வச்சுக்கோங்க. நான் அடுத்தடுத்த விஷயங்கள் சொல்ல சொல்ல உங்களுக்கு அந்த டவுட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கிளியர் ஆகும். ஓகேவா? இப்போ நான் சொன்ன மாதிரி நான் பாஸ்னா என்னோட ரிப்போர்ட் கார்டில் பாஸ்ன்னு காமிக்கணும். நான் ஃபெயில்னா என்னோட ரிப்போர்ட் கார்டில் ஃபெயில்னு தான் காமிக்கணும். சரியா? இதுதான் வந்து ட்ரூ அண்ட் ஃபேர் வியூவை வந்து ரிஃப்ளெக்டே பண்ணும். அப்போதான் வந்து ஆடிட்டரால கிளீன் ரிப்போர்ட் கொடுக்க முடியும். இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிஸ்க்னா என்ன? வாட் இஸ் ரிஸ்க் வென் இட் கம்ஸ் டு ஆடிட்டர்? ஆடிட்டருக்கு வந்து ரெண்டு வகையான ரிஸ்க் இருக்குப்பா. ஒன்று வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க நிஜமாவே எக்ஸாம், தட் இஸ் நீங்க வந்து நிஜமாவே பாஸ் ஆயிருப்பீங்க. யூ ஹேவ் பாஸ்ட். ஓகேவா? யூ ஹேவ் பாஸ்ட், எவ்ரிதிங் இஸ் ஃபைன், அந்த மாதிரி இருக்கும். இல்லைன்னா இது கூட வேண்டாம். இது வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்லும்போது கன்ஃபியூஸ் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ ஐ பிக் வெரி குட் எக்ஸாம்பிள் ஸோ தட் உங்களுக்கு டவுட்டே வரக்கூடாது நான் சொல்லும் போது. ஒரு பழம் இருக்கு. ஓகேவா? வில் டேக் ப்ரிஃபரபிளி மாம்பழம். அண்ட் இதுல சீடு மாதிரி போதே. மாம்பழம் நைஸ் நோ. சீ, இந்த மாம்பழத்தை நல்லா போடுவோம். ஒரு கொக்கியை போட்டு அகலமா போட்டா நல்லா வருது மாம்பழம். ஓகே, இமேஜின் திஸ் இஸ் மேங்கோ. ஓகே, ஓகே. இப்போ வந்து என்ன, ரெண்டு மேங்கோ இருக்குப்பா. ரெண்டு மேங்கோ இருக்கு. ஒரு மேங்கோ வந்து செம்மையா இருக்கு. அதாவது how do you call that? ஒரு மேங்கோ வந்து நல்லா இருக்கு, அழுகி போகல, சூப்பரா இருக்கு, குவாலிட்டியில பெர்ஃபெக்டா இருக்கு, எவ்ரிதிங் இஸ் ஃபைன். ஓகே. அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குல்ல, அதுவும் என்ன சொல்லுதுன்னா எவ்ரிதிங் இஸ் ஃபைன் அப்படின்னு தான் சொல்லுது. ஆனா நீங்க தான் அதை நம்ப மாட்டீங்க. ரியாலிட்டி அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குல்லப்பா. ரியாலிட்டி அப்படின்றது வந்து குட். இது வந்து குட் ரியாலிட்டி. நல்லா இருக்கு. The condition of the mango is good. Financial statements is also telling that the situation is good. But you're not believing. And you say, no, no, no. நீங்க financial statementsல good சொல்றீங்க, but I don't believe. மேங்கோ வந்து கெட்டுதான் போயிருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அப்படி நீங்க நினைச்சு இந்த இடத்துல என்ன கொடுக்குறீங்கன்னா பேட் ரிப்போர்ட் கொடுக்குறீங்க. நான் ஏன் இந்த இடத்துல பேட் ரிப்போர்ட் கொடுக்குறேன்னா புரிதலுக்காக. அப்புறமா நீங்க குவாலிஃபைட் ரிப்போர்ட்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து பேட் ரிப்போர்ட் நீங்க கொடுத்துட்டீங்க. ஓகேவா? இது வந்து ஒரு சிச்சுவேஷன். இந்த சிச்சுவேஷன்ல நீங்க எடுக்கக்கூடிய முடிவு வந்து தவறு. கரெக்டா? பிகாஸ் ரியாலிட்டி இஸ் ஆல்சோ குட். மாம்பழம் நல்லா தான் இருக்கு. ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்லயும் மாம்பழம் நல்லா இருக்கிறதா தான் சொல்லியிருக்காங்க. விச் மீன்ஸ் மாம்பழம்ன்றது பிசினஸ். ரியாலிட்டியிலும் பிசினஸ் நல்லா இருக்கு. ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்லயும் இந்த பிசினஸ் நல்லா இருக்கிறதாவும் இந்த பிசினஸோட உண்மை நிலவரம் என்னவோ அதைத்தான் சொல்லியிருக்காங்க. தட் இஸ் the financial statements is reflecting true and fair view. அந்த இடத்துல நீங்க போயிட்டு என்ன தெரியுமா கொடுத்து வச்சிருக்கீங்க? இல்ல அந்த இடத்துல மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருந்துச்சு எனக்கு தெரியும் அப்படி சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. So this is one kind of mistake that auditor can do, where the mango is good but you give the bad report. That is, you give the ulta report. அதை நீங்க கொடுக்குறீங்க. இன்னொரு இடத்துல the mango has already perished. அது பெரிஷ் ஆயிடுச்சு, which means அது பேடா போயிடுச்சு. அது வந்து ஒரு அழுகி போயிடுச்சு. இட்ஸ் ராட்டன் ஆல்ரெடி, வீணா போச்சு. ஓகேவா? Do you understand? But the financial statements are saying that the mango is still good. Do you understand? They say the financial statements say that the mango is pretty good, but it is actually not good. Do you understand? Which means essentially the financial statements are lying through the teeth. பொய் சொல்றாங்க.
பட் நீங்க அதை கண்டுபிடிக்காம நீங்க என்ன நினைச்சுக்கிட்டீங்கன்னா, ஓ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் சொல்ற மாதிரி ஒருவேளை மேங்கோ நல்லா தான் இருக்கு போல இருக்கு அப்படின்னு தான் நீங்க ஒரு முடிவுக்கு வந்திருக்கீங்க. பிகாஸ் இந்த பெரிஷான இடத்த நீங்க கண்டுபிடிக்கவே இல்லை. எந்த இடத்துல அழுகி போயிருக்குன்னு உங்க கண்ணுக்கு தெரியவே இல்லை. உங்க கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு அவன் நிறைய கிமிக்ஸ் பண்ணிட்டான் உள்ள, ஜிமிக்ஸ் பண்ணிட்டான். அதனால உங்களுக்கு தெரியல. சோ இந்த இடத்துல நீங்க போயிட்டு என்ன கொடுக்குறீங்கன்னா, குட் ரிப்போர்ட்னு கொடுத்துட்டு வந்துடுறீங்க. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? சோ இந்த இடத்துல நீங்க குட் ரிப்போர்ட் கொடுத்துட்டு வந்துடுறீங்க, இதுல பேட் ரிப்போர்ட் கொடுத்துட்டு வந்துடுறீங்க. எசென்ஷியலி இதை நான் சின்னதா ரீகேப் பண்றேன். ரீகேப் என்னன்னா, ஒரு இடத்துல நல்லா இருக்கிற மாம்பழத்தை, ஓகேவா, நல்ல மாம்பழம் சூப்பரா இருக்கு, நல்ல குவாலிட்டியில இருக்கு, financial statements என்ன சொல்றாங்க, சூப்பர் பா, financial statements saying that yeah the mango is very good, but you go and give them bad report. இது ஒரு situation. This is a mistake that the auditor does. And on the other side, the mango has already rotten, it's not good, but auditor கண்ணுக்கு அந்த rotten condition தெரியாத அளவுக்கு the financial statements வந்து manipulate பண்ணி வச்சிருக்காங்க கம்ப்ளீட்டா. ஓகே, நம்ம வந்து கம்பெனி போய் பார்க்கும்போது அங்க அந்த கம்பெனி வந்து ராட் ஆயிருக்கு, அந்த லாஸ் மேக்கிங் பண்றாங்கன்றது நமக்கு கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் நல்லா அப்படியே டெக்கரேட் பண்ணி நிறைய தவறுகளை மூடி மறைச்சு அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்மகிட்ட ப்ரெசென்ட் பண்ணும்போது நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், ஆடிட்டர் திங்ஸ் தட் யா தி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் பிரிட்டி குட், தி கம்பெனி இஸ் குட் இட் சீம்ஸ் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு குட் ரிப்போர்ட் கொடுத்துறாரு. ஸோ இந்த 2 அசைன்மெண்ட் அவர் எடுத்திருக்காரு. இது அசைன்மெண்ட் நம்பர் 1, இது அசைன்மெண்ட் நம்பர் 2னா ரெண்டுத்துலயுமே ஆடிட்டர் மிஸ்டேக் தான் பண்ணியிருக்காரு. இதுல எந்த மிஸ்டேக் வந்து, இதுல ஏதோ ஒரு மிஸ்டேக் தான் ஆடிட்டர்ஸ்க்குன்னு சொல்றாங்க. எந்த மிஸ்டேக்கா இருக்கும் நீங்க சொல்லுங்க. எதுல நிஜமாவே ப்ரொஃபஷனலி எது தப்பு, எது ரெண்டுமே தப்பு தான், எது ரொம்ப தப்பு, எது ரொம்ப தப்போ அதுதான் ஆடிட்டர்ஸ்க்கு. எதுன்னு கண்டுபிடிங்க. டெல் மீ வாட். கரெக்ட். யார் சொன்னது? கரெக்டான ஆன்சர் யார் சொன்னது? ஹரிணி. கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் நம்பர் 2 இருக்குல்லப்பா, அதுதான் ரிஸ்க். ஆன்சர் இஸ் 2. சஞ்சீவ் சூப்பர் 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 சூப்பர். எல்லாமே மெஜாரிட்டி கரெக்ட் ஆன்சர் சொல்லியிருக்கீங்க. ஓகேவா? ஏன்னு நான் சொல்லிடுறேன். ஓகேவா? அதாவது ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் நல்லா இருக்கு. நான் வந்து மறுபடியும் யாராவது ஒன்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா, நானுமே அதை நினைச்சிருக்கேன். நான் படிக்கும் போது நானும் நினைச்சிருக்கேன் சிச்சுவேஷன் நம்பர் 1 கூட இருக்கலாம்னு. அது ஏன் வந்து சின்னதா நான் சொல்லிடுறேன். ஒய் உங்களுக்கு அந்த டவுட் வந்துச்சுன்னு கூட நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா இல்லை அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஆமால நம்ம குட் ரிப்போர்ட் கொடுத்துருக்கோம், அங்கதான் அதிக ரிஸ்க் அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆகும். I'll tell you why. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நம்பர் 1க்குள்ள போறீங்க. உள்ள வந்து அவங்க அவ்வளவு அழகான மாம்பழத்தை வச்சிருக்காங்க. ஓகேவா? தொட்டத்து மாம்பழம், சுவையான மாம்பழம், மல்கோவா மாம்பழம், சூப்பரான மாம்பழம் வச்சிருக்காங்க. அங்க போய் நீங்க பேட் ரிப்போர்ட் கொடுக்குறீங்க. ஸோ யூ திங்க் த தோட்டக்காரர் ஓனர் வந்து will leave you out? விடவே மாட்டாங்க வெளியில. எப்படி விடுவாங்க உங்களை? he'll call you, and the landlord will call you, மாம்பழத்து ஓனர் will call you, or the தோட்டத்து ஓனர் வந்து will call you. கூப்பிட்டு சொல்லுவாங்க, இந்த மாம்பழம் இந்த சாப்பிட்டு பாரு. என்ன நினைச்சிட்டு இருக்க? how dare you go out to the public and tell that the மாம்பழம் is rotten? how dare you do this? நீ வெளியில போய் சொல்லி பாரு பேட் ரிப்போர்ட்னு, நான் உனக்கு கிழின்னு கிழிச்சிடறேன் பாரு அப்படிலாம் சொல்லிட்டு. ஜென்ரலா இது நடக்கும். என்னோட நல்ல மாம்பழத்தை, நான் நல்ல குவாலிட்டி மாம்பழம் வச்சிருக்கேன், நான் சூப்பரான ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை மெயின்டைன் பண்ணிருக்கேன், எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணி நான் பக்காவா மெயின்டைன் பண்ணும்போது how dare you come and tell me it's bad report? It's bad. என்னோட மாம்பழம் பேடுன்னு, என்னோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பேடுன்னு how dare you tell you? how dare you tell me? அப்படி சொல்லிட்டு நம்ம போய் சண்டைக்கு போவோம். சண்டைக்கு போய் இந்த என்னோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் A to Z பாரு, Z to A பாரு, லெஃப்ட் டு ரைட் பாரு, ரைட் டு லெஃப்ட் பாரு, எப்படி வேணா பாருடா. பார்த்துட்டு நீ சொல்லு எங்க இடத்துல பேட் ரிப்போர்ட். எப்படி நீ சொல்லலாம் எங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ ரிஃப்ளெக்ட் பண்ண மாட்டேங்குதுன்னு நீ எப்படி சொல்லலாம்? நீ இங்க பாரு அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த மேனேஜ்மெண்ட்டும் தோஸ் சார்ஜ் வித் கவர்னன்ஸும் கூப்பிட்டு உங்களை பேட் ரிப்போர்ட் கொடுக்க விட மாட்டாங்க. பிகாஸ் அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் ரிஃப்ளெக்டிங் ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ. ஹவ் வில் தே லீவ் யூ? உங்களை விட மாட்டாங்க. அவங்க கேட்பாங்க, என்ன பேட் ரிப்போர்ட், என்ன மிஸ்டேக்கா காமி, இந்த மிஸ்டேக்கா பாரு, இந்த மிஸ்டேக்கே இல்லை, நீ இது சொல்லியிருக்கேன், நீ பாரு நாங்க இது சரியா தான் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு உங்களை வெளியிலே அனுப்ப மாட்டாங்க. நீங்க அந்த பேட் ரிப்போர்ட்டை எழுத கூட அவங்க விட மாட்டாங்க. அப்போ விச் மீன்ஸ் தட் இஸ் நாட் ஈவன் பாசிபிள் இல்லையா? சப்போஸ் நல்லா இருக்கிற மாம்பழத்தை நீங்க கெட்டு போன மாம்பழம் சொல்லிட்டீங்க. நீங்க கெட்டு போன மாம்பழம் சொன்னதை சப்போஸ் அந்த மேனேஜ்மெண்ட் நம்பிருச்சுன்னு கூட வச்சுக்கோங்க. அது ஒரு அப்ராணி மேனேஜ்மெண்ட். அந்த அப்ராணி மேனேஜ்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா நம்பிட்டாங்க. they have really started to believe that okay financial statements are in fact
ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ இல்ல போல இருக்குன்ட்டு அவங்களே பயந்து சுபாவமா இருந்தா கூட அவங்க நம்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. சரி, ஓகேவா? நல்லா இருக்கிற மாம்பழத்தை நல்லா இல்லைன்னு நீங்க சொல்றதுனால ஒரு பெரிய லாஸ் வந்து யாருக்கு வரப்போகுது? யாருக்கும் பெருசா வரப்போறது இல்லை. ஓகேவா? ஏன்னா சப்போஸ் உங்க ரிப்போர்ட்டை ஒருத்தவங்க பார்த்துட்டு ஓ இது பேட் போல இருக்குப்பா, இல்ல இன்வெஸ்ட் பண்ணாம போயிடுவோம் அப்படின்னு போனா கூட what are they going to lose? They're not going to lose anything. மேபி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க மிஸ் பண்ணிக்கலாம். ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் மிஸ்ட், பட் மணி இஸ் நாட் வேஸ்டட் ஆர் மணி இஸ் நாட் லாஸ்ட். அதனால பெரிய அளவில் லாஸ் இல்லை. இமேஜின் தி சிச்சுவேஷன் நம்பர் 2. சிச்சுவேஷன் நம்பர் 2 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த இடத்துல நீங்க கெட்டு போன மாம்பழத்தை நல்ல மாம்பழம் சொல்லிருக்கீங்க. இதை நம்பி எத்தனை பேர் டெசிஷன் எடுப்பான் தெரியுமா? எத்தனை பேர் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க? பிகாஸ் உங்க ரிப்போர்ட் நீங்க என்னன்னு சொல்லிருக்கீங்க? குட் ரிப்போர்ட், விச் மீன்ஸ் யூ சே தட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அங்க அழகா ஒன் செகண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து அங்க உங்களுக்கு என்னன்னு சொல்லியிருக்கு? குட்னு சொல்லியிருக்கு. ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் சேயிங் தட் we are good company and then you say the financial statements are reflecting true and fair view. இப்படி இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து they say we are good, we are reflecting true and fair view ன்னு அவங்க சொல்றாங்க. நீங்களும் it's a good report, which means it's a clear report, clean report சொல்றீங்க, which means that நீங்க என்ன சொல்றீங்க? ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல சொல்லப்படுறது உண்மைன்னு சொல்றீங்க. But in reality it is not உண்மை. When it is not உண்மை and if you say it's clean report, what will happen? People will start to believe that financial statementsல வந்து ப்ராஃபிட் இருக்குன்னு அவங்க சொல்லுவாங்க. ஓகேவா? ஆனா இங்க லாஸ் தான் இருக்கு, இங்க ப்ராஃபிட் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அது நீங்க கரெக்ட்னு சொல்றீங்க. So people will tend to believe you, investors will tend to believe you, government will tend to believe you, everybody will start believing you and everybody will start investing in that company. And if there is any future loss, will you be able to compensate them? Are you going to compensate them? How dare you give a good report when in reality it is a rotten mango? இப்போ இந்த இடத்துல ஆடிட் ரிஸ்க் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நல்லா இருக்கிற மாம்பழத்தை நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு வெளில வரதுனால பெரிய ரிஸ்க் இல்லை. ஐம் நாட் சேயிங் இட் there is no risk, there is risk of course. ஒரு தடவை நீங்க இப்படி பண்ணிட்டீங்கன்னு தெரிஞ்சா அடுத்த வாட்டி உங்களை நம்பி யார் வந்து ஆடிட் என்கேஜ்மெண்ட் கொடுப்பாங்க? nobody will give you, nobody will offer you audit engagement because they'll think that நல்ல மாம்பழம் நான் வச்சிருக்கேன், அதை பார்த்து இந்த பேட் ரிப்போர்ட்னு சொல்லிட்டு போவாரு. இவர் எதுக்கு நான் வந்து கூப்பிட்டு ஆடிட் ரிஸ்க் இவர் எதுக்கு நான் கூப்பிட்டு ஆடிட் என்கேஜ்மெண்ட் கொடுக்கணும்? ஐ won't choose him as my auditor அப்படின்னு சொல்லி எல்லாருமே உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ப்ரொஃபஷனலி அது உங்களுக்கு ஒரு பெரிய அடி ஆகும். நீங்க ப்ரொஃபஷனலி வந்து நீங்க ரொம்ப தோத்து போன மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. உங்களோட குட்வில் போயிடும். யூ வில் லூஸ் யுவர் பிசினஸ், எவ்ரிதிங் வில் ஹேப்பன், பட் யூ வில் லூஸ் எவ்ரிதிங், விச் மீன்ஸ் ஆடிட்டருக்கு ஏகப்பட்ட இழப்புகள் இருக்கலாம். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? அதுக்கு பேர் என்ன தெரியுமா? ஆடிட்டரோட ரிஸ்க். அதெல்லாம் ஆடிட்டருக்கு ரிஸ்க். நல்ல பழத்தை பேடுன்னு சொல்லிட்டீங்கன்னா அடுத்த வாட்டி உங்களை கூப்பிட்டு யாரும் ஆடிட் என்கேஜ்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. இது யாருக்கு ரிஸ்க்? ஆடிட்டருக்கு ரிஸ்க். பட் ஒரு ஆடிட் ரிஸ்க்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நல்லா இல்லாத பழத்தை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டா உன்னை நம்பி ஊர் ஜனம் ஃபுல்லா அதை வாங்கி சாப்பிடும். ஒருத்தருக்கு உயிர் போச்சுன்னா அதுக்கு யார் பொறுப்பு? நீ தான் பொறுப்பு. Do you think it is an easy job? No. Which means the risk is very 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 highly ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, இன்ஸ்டன்டா ஸ்ப்ரெட் ஆகுற கண்டேஜியஸ் டிசீஸ் மாதிரி இந்த பேட் ரிப்போர்ட்டை இல்லைன்னா வந்து ஒரு பேடான சிச்சுவேஷன் குட் நீங்க சொல்லிட்டு வர்றது அவ்வளோ பெரிய ஆடிட் ரிஸ்க். அதனால்தான் எப்போதுமே ஆடிட் ரிஸ்க் அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா, when the financial statements are actually bad and you give a good report, இதுதான் இருக்கிறதுல ஆடிட் ரிஸ்க் நம்ம சொல்றோம். இந்த financial statements are what? It is not reflecting true and fair view. When it is not reflecting true and fair view, but you still give them a clean report, this is the place where it's called as audit risk. Do you understand? So இந்த ஆடிட் ரிஸ்க கூடுமான வரைக்கும் நம்ம பண்ணவே கூடாது. ஸோ நம்மளோட தலையாய கடமை என்ன அப்படின்னு ஆடிட் பண்ணும்போது, டு பிரிங் தி லெவல் ஆஃப் ஆடிட் ரிஸ்க் டு an acceptably low level. அதாவது இந்த மாதிரி ஆடிட் ரிஸ்க் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை உங்களால எவ்வளவு கம்மி பண்ண முடியுமோ அவ்வளவு கம்மி பண்ணணும். அது வந்து இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆடிட் ரிஸ்க்னா உங்களுக்கு இனிமே டவுட்டே வரக்கூடாது. இதுல டவுட் இல்லைன்னா இதுக்கப்புறம் ஒன்றும் கீவேர்ட்ஸ் இல்லை பெருசா. அந்தந்த கீவேர்ட்ஸ் அங்கங்க வரும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். So just tell me if you have understood the concept of audit risk.